அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வட்டலாப்பம் எப்படி செய்யுதுன்னு நான் செய்து காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். வட்டத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மரவள்ளி கிழங்கு ஒரு துண்டு, அது மேலே தோலை சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சீனி ஒரு கப்பு, பாதாம் ஒரு 10, முட்டை 1. மிக்ஸி ஜாரில் தேங்காய் பாதாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச தேங்காயில் கிழங்கையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். முட்டை சீனி ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வந்த முட்டையும் தேங்காய் கிழங்கு விழுதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு சிறிது, நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி வச்சு வைப்பேன். அதில் வட்டலை பற்ற வச்செல்லாம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், பிறகு திறந்து பார்க்கலாம். இடையில 2 தடவை திறந்து பார்த்துக்குங்க. தண்ணி ஏறினாலும் ஏறிடும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு குச்சியால் வெந்திருக்காண்டு பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஆற விட்டுடலாம். ஆறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வாங்க கட் பண்ணிடலாம். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.